நம்மளோட முன்னாள் சிஎம் கருணாநிதி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பையன் ஸ்டாலின் அவங்க வந்துட்டு ஒரு கோவிலில் இருந்துட்டு இருக்கும்போது யாரோ தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கள சுட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். இப்படி ஒரு சம்பவம் தாங்க பஞ்சாப்ல நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு சிஎம்மோட பையன் அப்படின்னா எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும், அதையும் தாண்டி கன்னை அதுவும் கோவிலுக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கான். இது சாதாரண விஷயமே கிடையாது. இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பஞ்சாப் மாநிலத்தோட எக்ஸிஎம் தாங்க பிரகாஷ் சிங் பதால் அப்படிங்கிற இவர் வந்துட்டு 5 முறை பஞ்சாப்ல வந்துட்டு சிஎம்மா இருந்திருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1970 இருந்து 2017 வரைக்கும் 5 வாட்டி வந்துட்டு அந்த இடத்துல வந்து சிஎம்மா இருந்திருக்காரு. அண்ட் இவர் இருந்த கட்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிரோமணி அகாலிதால். இவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தரோட நேம் என்னன்னா சுக்பீர் சிங் பதால் அண்ட் இன்னொருத்தவங்க வந்துட்டு பர்னீத் குமார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாப்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து சீக்கியர்கள் தான் அதிகமாக வாழ்றாங்க. இந்த சீக்கியர்களோட புனித தலமாக கருதப்படுற ஒரு இடம் தாங்க அக்கால் தக் அப்படிங்கிற இந்த இடம். இந்த இடத்த வந்துட்டு கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அதாவது பொற்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு சிஎம் பிரகாஷ் சிங் அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயர், அதாவது 2023 தாங்க ஹி வாஸ் டைடு. அப்போ அவரோட வயசு 95. அவருக்கு அப்புறமா அந்த கட்சியை தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா அவரோட பையன் சுக்பீர் சிங். அவரோட அப்பா சிஎம்மா இருந்தப்போவே அந்த டைம்ல வந்துட்டு துணை முதலமைச்சராகவும் இவர் தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கோல்டன் டெம்பிளோட தலைவராக இருந்த ஜானி ரக்பீர் சிங் அவங்க வந்துட்டு இந்த சுக்பீர் சிங் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டா நீங்களே நிஜமா சாக்காயிருவீங்க. பிரகாஷ் சிங், நான் வந்துட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா 5 முறை வந்துட்டு சிஎம்மா இருந்தவர் அப்படின்னு, அவர் ஏதோ ரிலீஜியஸ் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் இருக்கார் இல்லையா சுக்பீர் சிங், இவங்க வந்துட்டு அந்த கோல்டன் டெம்பிளை டெய்லி கிளீன் பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவணுமாம். தென் அதே மாதிரி கழிவறையெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமாம். இது மட்டும் இல்லைங்க, அவர் இருந்த ஷிரோமணி அகாலிதால் அப்படிங்கிற அந்த கட்சியிலோட தலைமை பொறுப்பையும் ராஜினாமா பண்ணணுமாம். இந்த மாதிரி சில தண்டனைகளை இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, இப்படி தண்டனை கொடுக்கறதே தப்பு. தண்டனை கொடுக்கதாங்க போலீஸ், நீதிமன்றம் இதெல்லாமே இருக்கு. அதை கூட விட்டுறலாம். அப்பா செஞ்ச தப்புக்கு மகனுக்கு தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துலங்க நியாயம்? நம்ம ஒரு பாலிடிக்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சரி, இந்த தண்டனையெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டாரான்னு கேட்டா அவர் 2 நாளைக்கு முன்னாடி கட்சியிலிருந்து விலகவும் செஞ்சிருக்காரு. நேத்து கோல்டன் டெம்பிளோட தூய்மை பணியுமே செஞ்சதா சொல்லப்படுதுங்க. அண்ட் அவர் எல்லா வேலையுமே வீல் சேர்ல உட்கார்ந்த மாதிரி தாங்க செஞ்சுட்டு இருக்க. போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியுது. என்னன்னு தேடி பார்க்கும்போது அவருக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு கையில மன்னிப்பு கடிதம் போல ஒன்னை எழுதி வச்சுட்டு கோவிலுக்கு வெளியில வாசல்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்காரு. சுத்தி நிறைய பேர் வந்துட்டு காவலுக்கும் நிறைய பேர் வந்துட்டு வெளியில நிக்கிறாங்க. இந்த டைம்ல தாங்க அங்க வந்துட்டு அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்துட்டு கூட்டத்தோடு கூட்டமா அந்த கோவிலுக்குள்ளாடி வந்து மறைமுகமா வச்சிருந்த அந்த கன்னை எடுத்து அந்த சுக்பீர் சிங் அவங்க இருக்காங்க இல்லையா, வீல் சேர்ல அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரை வந்து சுட ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல வேலையா பக்கத்துல யூனிஃபார்ம் போடாம இருந்த ஒரு போலீஸ் வந்துட்டு அதை பார்த்து தடுத்ததுல அந்த சுட்டது வந்துட்டு குறிமாறி அப்படியே நேராக கோவிலோட மேலே போய் ஷூட் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே செக்யூர் பண்ணி அவரை வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டாங்க. சுட ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா விசாரிச்சதுல தாங்க தெரிய வருது, அந்த ஆள் வந்துட்டு சுட ட்ரை பண்ணார் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு முன்னாள் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு கூடயும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அண்ட் இன்னும் விசாரிச்சு பார்க்கும்போது அவரோட நேம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அவரோட நேம் என்ன அப்படின்னா நரேன் சிங் சௌரா அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து அந்த ஆளை வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலையும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சுக்பீர் சிங் அவங்களுக்கு வந்துட்டு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா வந்து சொல்லப்படுது. இனி விசாரணையில எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணனா அப்படிங்கிறது தெரிய வரும். இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே பஞ்சாப் வந்து இந்தியாவில தான் இருக்கா? நம்ம தமிழ்நாடு இதுக்கெல்லாம் எவ்வளோ முன்னேறி இருக்குங்க. ஒரு எக்ஸிஎம்மோட பையனுக்கு இந்த நிலைமை அப்படின்னா அங்கே வாழ்கிற மக்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இது தாங்க என் மண்டைக்குள்ளாடி ஓடிட்டு இருக்கு. எனிவே, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்க எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.